ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாய் சந்தித்திருக்கிறோம் என்றும் நமது கரம் கிடைத்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் பக்கங்களுடைய பார்வையை செலுத்தினால் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக எம்மை தடுத்தாலும் பயணம் தொடரும், மார்ச் மாதம் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்கிறார் பிரதமர். இந்தியாவுடனும் சீனாவுடனும் ஒப்பந்தங்களை கைச்சத்திட்டே தீரவும், இதற்கு எதிராக வீண் போராட்டங்களை ஆரம்பித்து காலத்தை வீணடிக்க வேண்டாம், இவ்வாறு போராடுகின்றவர்களுக்கு மார்ச்சில் தகுந்த பதிலடி வழங்குவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ளது. ஞானசார தேரருக்கு மீண்டும் பிணை மறுப்பு என்று இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முக்கிய செய்தியில் இடம் பிடித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை தொடர்ந்து இம்மாதம் 23ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கோமாகம பிரதான நீதவான் ரங்க திசாநாயக்க நேற்று உத்தரவிட்டார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொடவை அச்சுறுத்தியமை மற்றும் நீதிமன்றத்தை அவமதித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளிலேயே இவர் தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகியுள்ளது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக பெண்கள் தமது பிரச்சனைகளை வெளிக்கொணர எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் துணிந்து போட்டியிட முன்வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தொழிலாளர் தேசிய சங்கம் மேற்கொள்ளும். அதே நேரம் அப்பாவி பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுத்து மேக்கப் போட்டு படம் காட்டி ஏமாற்ற மாட்டோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பி திகாம்பரம் தெரிவித்தார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய மலையக செய்திகளில் முக்கியமான செய்தியாக இடம்பிடித்துள்ளது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் முக்கியத்துவம் அளித்து செயற்படுங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கான கூட்டு உடன்படிக்கை இதுவரை கைச்சாத்திடப்படாததன் காரணமாக அந்த மக்களுக்கு உரிய சம்பள உயர்வு இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. தற்போதைய நிலையில் மலையக மக்கள் எதிர்கொண்டுள்ள வாழ்வாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக அவர்களுக்குரிய வேதன உயர்வை அதிகரித்துக் கொடுக்கும்படி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இந்த விடயத்தை பற்றி அலசுகிறது. தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடமாகாண அபிவிருத்திக்கு ஊக்கமளிப்பதே எனது நோக்கம், விக்னேஸ்வரன் கனவான் அவரோடு ஒன்றிணைந்து பணியாற்றுவது கடினமல்ல, ஆளுநர் குரே. வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு அந்த மாகாண சபைக்கு செயலூக்கம் அளிப்பதை தாம் நோக்கமாக கொண்டிருப்பதாக புதிய ஆளுநர் ரெஜினோல்ட் குரே தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் அரசியல் ரீதியான கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பது நியாயபூர்வ தன்மை வாய்ந்தது என்றும், ஆனால் பொதுமகனின் நலன் இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அம்சமாக இருக்க வேண்டும் எனவும் எக்ஸ்பிரஸ் செய்திச் சேவைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அளித்த பிரத்யேக பேட்டியில் ஆளுநர் குரே தெரிவித்திருக்கிறார் என்று குறித்த செய்தி இடம் பிடித்துள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் ஊடகங்களின் பாரிய பொறுப்பு. யுத்தம் முடிவுக்கு வந்து 7 ஆண்டுகளை அண்மித்திருக்கின்ற நிலையில் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படை தேவைகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டிய நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அத்தோடு இனங்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான முன்னகர்வுகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஊடகங்களின் பொறுப்பு இந்த விடயங்களில் மிக முக்கியமாக காணப்படுகின்றது என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் இந்த விடயம் தொடர்பாக பேசுகிறது. இன்று வெளியாக இருக்கும் சுடரொளி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் சுடரொளியின் பிரதானமான தலைப்புச் செய்தி நல்லாட்சியை முறியடிக்க ஒருபோதும் இடமளியும், பிரதமர் சூளுரை, குழி தோண்ட வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. எமது பயணத்தை முறியடிக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டோம், பிரதிபலன் ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இரு கட்சிகள் இணைந்த ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள், இதில் குழி தோண்ட வேண்டாம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக இன்றைய சுடரொளியின் பிரதானமான முக்கிய செய்தி அமைந்துள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் கசப்பான அனுபவங்கள் ஒரு பாடமாக அமைய வேண்டும். மஹிந்தவை மின்சார நாற்காலியில் இருந்து தாமே பாதுகாத்ததென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமீபத்தில் தெரிவித்திருந்தார். அளுத்கம மொரகல்லையில் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இதற்கு பதிலளித்துள்ளார் மஹிந்த. தற்போதைய அரசால் தமக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்கள் மின்சார நாற்காலியை விட கொடுமையானவை என்று மஹிந்த தெரிவித்துள்ளார். பாரிய நிதி மோசடி விசாரணை பிரிவின் நடவடிக்கைகளை மனதில் வைத்துக் கொண்டே மஹிந்த இப்படியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்க முடியும் என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மஹிந்தவின் மனநிலை தொடர்பான நிலைப்பாடுகளை குறித்து விரிவாக விலாவாரியாக பேசுகிறது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் உதயனின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஐநா பரிந்துரையை மைத்திரி உதாசீனம், பரணகம ஆணைக்குழுவை கலைக்காது மேலும் 3 மாதங்கள் கால நீடிப்பு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட 1 வார காலத்திலேயே
ஐநா மனித உரிமைகள் சபையின் பரிந்துரையை உதாசீனப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஏற்கனவே பரணகம ஆணைக்குழுவை ஐநா சபை கலைக்குமாறு உத்தரவிட்டும் அந்த உத்தரவின் பேரில் இதுவரை ஜனாதிபதி நடந்து கொள்ளவில்லை என்கின்ற விதமாய் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. மஹிந்த அரசினால் இந்தியாவை திருப்திப்படுத்த முடியவில்லை, தேர்தல் தோல்விக்கு அதுவே காரணம் என்கிறார் கோத்தா. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட சீன முதலீடுகள் தொடர்பில் இந்தியாவுக்கு சந்தேகம் இருந்தது. இந்தியாவை திருப்திப்படுத்தும் விதத்தில் எமது வெளிவிவகார கொள்கையை எம்மால் அமைக்க முடியவில்லை. இதுவே மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இவ்வாறு மஹிந்தவின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக குறித்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இன்றைய வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்ட வரைவு புதிய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட வேண்டும், இந்து மத தலைவர்கள் வலியுறுத்து என்கின்ற செய்தி இடம் பிடித்துள்ளது. தமிழ் மக்கள் பேரவையால் வெளியிடப்பட்ட அரசியல் தேர்வு திட்ட முன்வரைவில் உள்ள விடயங்கள் நாட்டின் புதிய அரசியல் யாப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என இந்து மத தலைவர்கள் மற்றும் இந்து மத பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான மக்கள் கருத்தறியும் குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே மேற்படி கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி இன்றைய வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. தன்னாட்சி மறுக்கப்பட்டால் தனி தமிழீழமே தீர்வாகும், சர்வதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் தரப்பிலிருந்து எடுத்துரைப்பு. உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பிலும் தமிழர்களுக்கான தன்னாட்சி உரிமை மறுக்கப்பட்டால் தனி தமிழீழத்தையே மீண்டும் கோருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என தெரிவித்த பொது அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகள் இதிலுள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு சர்வதேச நாடுகள் ஆவண செய்ய வேண்டும் என குறித்த மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் என இன்றைய செய்தி இடம் பிடித்துள்ளது. சகோதரமொழி பத்திரிகையான லங்காதீபுவின் பிரதான தலைப்புச் செய்தியாக தாம் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நீதிமன்றில் முன்பிணை தாக்கல் செய்துள்ளார் என்று குறித்த செய்தி இடம் பிடித்துள்ளது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதானமான தலைப்புச் செய்தி கோல்டன் கீ நிறுவன நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிசிலியா கொத்லாவலையை எதிர்வரும் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் அழகிரிக்கு எதிராக கருணாநிதி மகிழ்ச்சியில் ஸ்டாலின் ஆதரவாளர்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மு.க. அழகிரியின் கருத்துக்களை அலட்சியப்படுத்துமாறு திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிவிப்பால் மு.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பில் கருத்து தெரிவித்த அழகிரி தேர்தலில் திமுக தோற்பது உறுதி, மு.க. ஸ்டாலினின் நமக்கு நாமே பயணம் ஒரு நகைச்சுவை பயணம் என கடுமையாக விமர்சித்திருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அழகிரியின் இதுபோன்ற கருத்துக்கள் திமுகவை பலவீனப்படுத்தும் என ஸ்டாலின் உள்ளிட்டோர் கருணாநிதியிடம் முறைப்பாடு தெரிவித்துள்ளார்கள் என்றும் குறித்த செய்தி இடம் பிடித்துள்ளது. வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் சிரியாவில் மருத்துவமனைகளின் மீது வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை ஓர் போர்க்குற்றம், பிரான்ஸ் துருக்கி தெரிவிப்பு. வடசிரியாவில் மருத்துவமனைகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதல்கள் போர்க்குற்றங்களில் உள்ளடங்குவதாக பிரான்சும் துருக்கியும் தெரிவிக்கின்றன. வடசிரியாவின் அலப்போ மற்றும் இட்லிப் மாகாணங்களில் உள்ள குறைந்தது 5 மருத்துவமனைகள் மற்றும் 2 பாடசாலைகள் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களில் குறைந்தது 50 பேர் பலியாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இதன் பிரகாரமே பிரான்சும் துருக்கியும் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக குறித்த வெளிநாட்டு செய்தி அமைந்துள்ளது. இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் சிவிக்கு நானே அரசியல் குரு என்கின்ற விதமாய் மனோ கணேசன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பதாக இன்றைய கருத்துப்படம் பேசுகிறது. இந்த நிலையில் சாதாரண பொதுமகன் ஒருவர் இது அவருக்கு தெரியுமா என்கின்ற விதமாய் கேள்வி எழுப்புவதாகவும் குறித்த இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம் இன்று விக்கிக்கு நான் தான் குரு என்கின்ற விதமாய் மனோ கணேசன் கூறுகிறார். நாளை மஹிந்த ராஜபக்சவுக்கும் நான் தான் குரு என்கின்ற விதமாய் மனோ கணேசன் கூறுவார் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமான கேலி சித்திரம் இன்றைய சுடரொளியிலும் இடம் பிடித்துள்ளது. தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுள் இருந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை கடந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற்றியிருந்தார். அதேபோல அந்த எல்லா காரணங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை என்கின்ற பெயரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு சந்திரிகா மஹிந்தரை வெளியேற்றியிருக்கிறார் என்பதை இன்றைய கேலி சித்திரம் வெளிப்படுத்துகிறது. இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியங்களில் வெளியாகியிருந்த முக்கியமான பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.